இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே மகிமை டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நாம் தொடர்ச்சியாக குணசாலியான ஸ்திரீயை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 15வது வசனத்திலே காண்கிறபடி, குணசாலியான ஸ்திரீ அதிகாலையிலே எழுந்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள், தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லி அதிகாலை எழும்புகிற அந்த காரியத்தை குறித்து, குணசாலியான ஸ்திரீயிடத்தில் இருக்க வேண்டிய அந்த குணத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதை காண முடிகிறது. அப்படியானால் நாம் அதிகாலையில் எழும்புகிறவர்களாக இருக்கும் பொழுது, நாம் வீட்டு வேலைகளை சரியாய் கவனிக்கிறவர்களாக, சரியாய் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறவர்களாக, சரியாய் நம்முடைய ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக, நம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற, மிகவும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே அதிகாலை எழும்பாத ஒரு பெண்ணால் அந்த நாளிலே ஜெபிக்கவும் முடியாது, அந்த நாளிலே வேதத்தை எடுத்து வாசிக்கவும் முடியாது, அந்த நாளுக்குரிய வேலையை சரியாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தவும் முடியாது. ஆகவே அதிகாலை எழும்புதல் என்பது எல்லா பெண்களிடம் இருக்க வேண்டிய, அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட குணசாலியான ஸ்திரீகளிடத்திலே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குணசாலிகளான ஸ்திரீகளிடத்திலே இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த அதிகாலை ஜெபத்தை, அதிகாலை நேரத்தில் எழும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. அதிகாலை நேரத்தில் எழுந்த உடனே முதல் நேரத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னபடி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி அதிகாலையில் எழுந்த உடனே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால், ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயாக, ஜெபிக்கிற மனைவியாக நாம் இருப்போமானால், அந்த நாள் முழுவதும் ஒரு விசேஷித்த கிருபையினாலே நிரப்பப்படுகிறதை, விசேஷித்த ஒரு போஷாக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத நம்மால உணர முடியும், காண முடியும். நாம் அதன் பின்பதாக மற்ற வேலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது சீக்கிரத்திலே துரிதமாக வேலைகளை செய்து முடிக்கிற அளவுக்கு அந்த அதிகாலை ஜெபம் நமக்கு பலனை பெற்றுக் கொடுக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் எழும்புதல் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாதிரி. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அதே மாதிரியை நம்மிடத்தில் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டான நேரத்திலேயே பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்படி வனாந்தரமான இடத்திற்கு அல்லது மலைகளுக்கு, ஒலிவ மலையிலே சென்று அதிக நேரங்கள் அவர் ஜெபித்ததை, இருட்டோடு எழுந்து சென்றதை வேதத்திலே நமக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே அவ்வளவு தேவகுமாரனா இருந்தும் அதிகாலையில எழுந்து பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய், பிதாவோடு ஐக்கியப்படும்படியாய், அதிகாலை நேரத்தில் இருட்டோடு எழுந்து தேவனோடு உறவாடும்படியாய் சென்றார் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக அவரை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாகவே இந்த அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தை தேடி அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது எத்தனை அவசியம் பாருங்களேன். அதிகாலையில் எழும்பவில்லை என்று சொன்னால், அதன் பின்பு நமக்கு இந்த உலகத்தின் சத்தங்களும் இறைச்சல்களும் வந்ததற்கு பின்பு நம்மால் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாது, வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்க முடியாது. மற்ற வேலைகள் நம்மை நெருக்குகிறதுனாலே நமக்கு சரியான ஜெப நேரத்தை நாம் பாதுகாக்க முடியாது. ஆகவே அதிகாலையில் எழுந்து, அந்த அதிகாலையிலே அவள் எழுகிறாள் என்று சொல்லி அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் அதிகாலையில் எழும்ப முடியும். அன்றைக்கு மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து கல்லறையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட பின்பு அந்த சரீரத்திற்கு தூபவர்க்கங்களை கொண்டு செல்லும்படி அதிகாலையில் எழுந்து ஆயத்தப்பட்டு, இருட்டோடே அவளுக்கு இருந்த ஆர்வத்தினாலே, அவர் மேல் இருந்த அன்பினாலே அவள் இருட்டோடு எழுந்து சென்றதை நாம் காண முடிகிறது. அங்கே சென்றவளுக்கு ஒரு பாருங்களேன், அதிகாலை நேரம் என்பதும் இருட்டு நேரம் என்பதும் ஒருவேளை ஒரு பயம் இருந்திருக்காதா? அவர் பெண்ணாயிற்றே, கல்லறைக்கு ஓடுகிறாளே ஒற்றையாக,
தனியாக என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்திக்கலாம். ஆனால் அந்த எந்த இருட்டும் அவளை பாதிக்கவில்லை, எந்த பயமும் அவளை நெருங்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அவள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதல் நபராக, முதல் பெண்ணாக தரிசிக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே யார் யார் அதிகாலையில் எழுந்து தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி, தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்களோ, நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்கும். அதிகாலை என்பது ஒருவேளை இருட்டின் மத்தியிலே நாம் எழுந்திருப்பது என்பது அநேக தோல்விகளையும், அநேக பிரச்சனைகளையும், அநேக வியாதிகளையும் நாம் ஜெயித்து கொண்டு கர்த்தருக்காக எழும்புவதாகும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட முதலாக இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த இருட்டோடு எழுந்து சென்றது நிமித்தமாக பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் நாம் யார் யார் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து ஜெபிக்கிறோமோ, அவருடைய முகத்தை தேடி ஓடுகிறோமோ, அவர் நம்மேல் வைத்த அன்பை புரிந்து கொண்டு நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தும்படி அந்த அன்பு நிமித்தம் ஏவப்பட்டு ஆர்வமோடு அவருடைய முகத்தை தேடுகிறோமோ, நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே விசேஷித்தவர்களாக நாம் வாழ முடியும். நம்முடைய குடும்பம் எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாகவும் பரிசுத்தமாகவும் மேன்மையானதாகவும் புகழ்பெற்றதாகவும் இந்த உலகத்திலே விளங்க முடியும் என்பதற்கு நாம் அநேக காரியங்களை சொல்ல முடியும். அந்த அதிகாலை ஜெபத்தை, அதிகாலை நேரம் எழும்புவதை நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவருடைய பக்தர்கள் சொல்வது, என் அதிகாலை நேரம் என் ஜெப நேரமே, நான் அந்த ஜெப நேரத்தை நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவரோடு ஒன்றி விடுவதன் மூலமாக, அவருடைய பலம் நமக்குள்ள இறங்கி வருவதன் மூலமாக அந்த உலகத்தின் போராட்டங்கள், பிசாசின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக, பலனடைந்தவர்களாக நாம் காணப்பட முடியும். இன்றைக்கும் என் அன்பு சகோதரிகளே, சகோதரரே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அதிகாலை ஜெபத்தை, இன்னும் அதிகாலையில் எழும்புகிற பழக்கத்தை நாம் கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால், இந்த நாளிலேயே இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுகிற இந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் பேரானந்தம், அவருடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக காத்து கிடக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது, நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது, தேவ பலன் நமக்குள்ளே வருகிறது. ஆகவே அதிகாலை ஜெபத்தை நாம் நேசிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவோம். அதிகாலையில் நமக்கு அதிகமான நேரம் கிடைக்கிறது. சீக்கிரத்தில் எழுந்து கொள்வதனாலே நேரத்தை நாம் மிச்சப்படுத்த முடியும், நேரத்தை தேவ சமூகத்தில் அதிகமாக செலவழிக்க முடியும். இனிமேலும் வருகிற லெந்து நாட்கள் நமக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஜெபம் செய்வதற்கும், வேதத்தை அதிகமாக நேசிப்பதற்கும், வாசிப்பதற்கும் நம் நேரம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுதான் நமக்கு பலன், இதுதான் நமக்கு பிசாசை எதிர்க்கத்தக்க வல்லமையையும் திராணியையும் நமக்கு கொண்டு வருகிறது. அதிகாலை ஜெபிக்கிறவர்கள் ஒருபோதும் தோற்று போக முடியாது. அதிகாலை ஜெபிக்கிறவர்கள் தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுத்து ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதையும், அதிகமான நேரங்கள் அதிக அதிகாரங்கள் எடுத்து வேதத்தில் இருந்து வாசித்து தியானிக்கிறதையும் இந்த நாளிலிருந்து நாம் வழக்கப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த அதிகாலை நேரத்திலே அந்த ஸ்திரீ எழுந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துவதனாலே அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக, போஷாக்குள்ளதாக, எல்லா வேலைக்காரிகள் முதற்கொண்டு எல்லாரும் சந்தோஷத்தோடு மனநிறைவோடு இருக்கிற குடும்பமாக அது காட்டப்படுகிறது. ஆகவே ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் அதிக நேரம் கொடுக்கும்படி இந்த நாளிலே நாம் அதிகாலை எழும்புகிற பழக்கத்தை நாம் வழக்கப்படுத்திக் கொள்வோமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டபடி இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே அதிகாலை எழும்புகிற வழக்கம் எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று சொல்லி யார் யார் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மாம்சத்திலே ஆண்டவரே நீர் ஒரு ஜெயத்தை இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. ஆவி உற்சாகம் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்து ஆண்டவரை எழுப்பி
எழுப்பி விடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற வாஞ்சை உள்ள ஒவ்வொரு ஆத்மாவை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஜெப ஆவியினால் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் வேத வசன வாஞ்சையினாலே இன்னும் அவர்களை ஆண்டவரை ஆண்டவரை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஏனதானே என்று காலை நேரத்தை கழித்து விடாதபடி எழுந்தவுடன் முதல் நேரத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஆண்டவரே தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் செலவழிக்கும்படி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை எழுந்தவுடன் முதல் நேரத்தை உமக்கென்று கொடுத்து உம்மை கனப்படுத்தி உமக்கு பயப்படுகிறதுனாலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானத்தோடு குணசாலிகளாய், குணசாலியான ஆண்களாய், குணசாலியான பெண்களாய் பிரகாசிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.